அர்ஜுன் தாஸ் நடிப்பில் வெளியே வந்திருக்கும் ரசவதி இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ரசவதி பேரே பார்த்தீங்கன்னா அவுட்டு, வாயிலும் புரியாது காதிலும் கேட்காது. அது என்னடா ரசவதி அப்படின்னு நமக்கு தோணும். உண்மையிலே அந்த படம் இவர் யார் பார்த்தீங்கன்னா சாந்தகுமார். ஏற்கனவே மௌனகுரு, மகாமுனி 2 படத்தை மாபெரும் காவியத்தை கொடுத்தவர். உண்மையிலே மௌனகுரு ஓகே, மகாமுனி பரவாயில்ல, இப்படி சொல்லிக்கலாம் ரெண்டுத்தையும். ஆனால் இந்த ரசவதி இருக்குது பார்த்தீங்க, ஐயோ, ஒரு நம்ம படம் பார்க்குறவன பைத்தியக்காரன் ஆக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயக்குநர்கள் தான். உண்மையிலே அவர் எந்த நோக்கத்தில் எடுத்தாலும் தெரியாது, அவருக்கு பிடிச்ச நோக்கத்திலேயே படம் பண்ணியிருக்காருன்னா மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, பார்க்குற ஆடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணுவானா கனெக்ட் பண்ண மாட்டான்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு. உண்மையிலே அர்ஜுன் தாஸ் ஏற்கனவே அவர் பேசுகிற வில்லனா ஓகேங்க, இந்த படத்தில் எடுத்த உடனே அவர் காலை உடைச்சி அப்படியே அவர் தாங்கி நடக்கிறார். பார்த்தீங்கன்னா அவர் சித்த மருத்துவர், அது ஒரு கதை போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு கதை வருது. ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஏன் அப்படி ஆனார்னு பார்த்தீங்கன்னா, மலையை உடைக்காதீங்கடா, காட்டை அழிக்காதீங்கன்னா, திருப்பி இவரும் ஆரம்பிச்சிட்டாரு அடிக்கிறது டோப்பு. ஆனால் நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா கருத்து. அந்த படத்தில் ஹீரோயின் என்ன பண்ணா, டோப் அடிச்சுட்டு டைன்னு படுத்துது மெத்தையில். அது கூட பரவாயில்ல, காலையில் என்ன ஐயோ சாரி இது என்னது பாத்ரூம் போயிடுவாங்க. இல்லை, அதுக்கு ஒரு காரணம், நம்ம காரணம்னு. ஏம்மா அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு அந்தம்மா ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம்? இல்லைங்க, நான் போனேன், பப்புக்கு போனேன், சரக்கெல்லாம் அடிச்சுட்டு என் மேலே கை வச்சாங்க, அதனால் நான் ஒரு டிஸ்டர்பண்ட் ஆகி என்னை பாட்டில் அடிச்சிட்டாங்க, அது மாதிரி வயிறு கிழிச்சு இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு அந்த ஒரு கதை சொல்கிறாங்க. பார்த்துங்க, இந்த அம்மா டோப் அடிக்கிறதுக்கும் இந்த அம்மா தம் அடிக்கிறதுக்கும் சரக்கு அடிக்கிறதுக்கும் என்ன பண்ணால், சரக்கு அடிக்கிறதுக்கு போய் அங்கே ஒரு பிரச்சனை. இது ஒரு கதை, இந்த அம்மா கதை போகுது. இன்னொரு கதை ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு போலீஸ்காரன் வரான். எப்போப்பா சைக்கோ உண்மையிலே படம் பார்க்குற நம்மளால சைக்கோ ஆகிட்டான் இருந்தாலும். உண்மையிலே சுதீஷ் சங்கர் உண்மையிலே மலையாளத்தில் சூப்பரான ஆக்டிங். அவர் உண்மையிலே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போட்டு தள்ளிட்டு கொடைக்கானலில் வராரு. கொடைக்கானல் வந்தாருன்னா இங்கே அர்ஜுன் தாஸை பார்க்குறாரு. அர்ஜுன் தாஸ் அவருக்கு ஏன்டா வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கதை இருக்குது அவருக்கு. சரி, அவர் ஏன்டா போலீஸ்காரை போட்டுலாம் அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு லவ் பண்ணுற அர்ஜுன் தாஸ், அது யாரான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கதை இருக்குது. சரி, அர்ஜுன் தாஸ் போயிடுச்சு, 2வது இது வருது, இங்கே ஒரு கதை இருக்குது. இந்த மாதிரி கதைக்குள்ள கதை. அதுக்கப்புறம் அந்த பக்கம் கதைக்குள்ள கதை, இந்த பக்கம் மலையை ஓடைக்காதீங்கடா, இந்த பக்கம் மடுவை தரக்காதீங்கடா, இந்த பக்கம் ஏறு ஓட்டாதீங்கடா, இந்த பக்கம் மாடு மேய்க்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சப்பு இல்லாமல் எடுத்து வச்சிருக்காரு. படம் பார்க்குற நம்மளாம் இது எந்த கதையை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனே தெரியாமல் அர்ஜுன் தாஸ் ஒரு பக்கம் அப்படியே பேசி நம்மளை கொள்றாரு. இன்னொரு பக்கம் டைரக்டரு என்ன சொல்ல வர்றாருன்னே தெரியாமல் ஸ்க்ரீன் பிளே என்ன நடக்குது, எங்கே கதை போகுது, இது எப்படி போய் முடிக்க போகிறாரு, இதுக்கு எதுக்கு இந்த படத்தை எடுத்தாரு அப்படின்னு நமக்கும் ஒரே கேள்வி மேலே கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. நம்ம படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ ஐயோ என்னடா இந்த மாதிரி படத்தெல்லாம் மாட்டிக்கணுமே அப்படிதான் தோணுச்சு ரசவதி. உண்மையிலே டெக்னிக்கலாக மேக்கிங் கேமரா ஒர்க்லாம் சூப்பராக இருந்தது. மியூசிக் தமிழ் உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனால் படமாக பார்த்துட்டு நம்ம வெளியே வரப்போ ஒன்றுட்டாண்டா சாமி, இந்த படத்தில் நம்ம சிக்கக்கூடாதா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. தயவு செஞ்சு இந்த சினிமா பைத்தியத்துக்கு மேலே பைத்தியம் இருக்குன்னு பாருங்க, அவங்க வேணா போய் இந்த படத்தை பாருங்க. ஏன்னா அந்த பைத்தியங்கள்லாம் நம்மனா இந்த மாதிரி ஆளுங்க படத்தெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு நார்மல் ஒரு என்ன மாதிரி ஒரு அப்பாவியெல்லாம் போய் சிக்கிட்டீங்க, சின்ன பின்னம் ஆயிடுவீங்க. தயவு செஞ்சு ரசவாதியெல்லாம் போய் பார்த்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.